ட்ரேடிங் போர்ட்ஸ் ஆர் ஸ்கேம். ட்ரேடிங் போர்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற சடன் சேஞ்சஸை எப்படி பேட் சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணுது? இப்போ நான் கதைக்கிறது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போர்ட், அதுவும் ஸ்பாட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடிங் போர்ட்டை மட்டும் தான் கதைக்கிறேன். ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதெல்லாம் பியூர் கேம்பிளிங். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ட்ரேடிங் போர்ட்ஸ்லையும் நான் சொல்கிறேன், நல்ல ட்ரேடிங் போர்ட்ஸில், அடுத்தது நாங்கள் ஹெச்பிஓவில் ரெக்கமெண்ட் பண்ணுற ட்ரேடிங் போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். சில ட்ரேடிங் போர்ட்ஸில் ஓட்டோவாகவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுகிட்டே இருக்கும். சில ஏஐ ஸ்ட்ராட்டஜி, சில நேரம் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற இல்லாத போர்ட்ஸ்கள் இருக்குது. சில போர்ட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றுற போர்ட்ஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செமி ஆட்டோமேட்டட்னு சொல்கிறேன். அப்படி செமி ஆட்டோமேட்டட் போர்ட்ஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ட்ரேடிங்கில் சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, மார்க்கெட் நல்ல டவுனில் இருக்கக்குள்ளே ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி அது மேலே போகக்குள்ளே லாபத்துக்கு விற்கிற, எப்படி கோல்டை நீங்கள் விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடக்குள்ளே வைப்பீங்களோ அதே மாதிரி தான் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடக்குள்ளே வைக்கிறது தான் சிம்பிளாக இந்த ட்ரேடிங்கிற கன்செப்ட். அதை ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ஸ்கள் மூலம் செய்கிறது தான் இந்த ட்ரேடிங் போர்ட்ஸ். இப்போ ஒரு இடத்த நீங்கள் கிரிப்டோவை வாங்கிட்டீங்க, ட்ரேடிங் போர்ட் வாங்குது, அது என்ன பிளானில் வாங்குன்னு சொன்னால் அவரை தெரிந்து மார்க்கெட் மேலே போகணுன்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியில் வாங்கணும். நிறைய ஸ்ட்ராட்டஜியில் போர்ட்ஸ்கள் இருக்கும். ஏஐ ஸ்ட்ராட்டஜி, கிரிட்டு, மார்ட்டிங்கல், டிசி, அப்படி இப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு இடத்த வாங்கினா அநேகமாக வாங்கின இடத்துலேருந்து மேலே போகும். சம்டைம்ஸ் மார்க்கெட் நம்மளோட கண்ட்ரோலில் வேல்ஸில் கண்ட்ரோலில் இருக்கிறதால ஒரு நெகட்டிவ் நியூஸ் இல்லை இவர் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பேட் நியூஸ் ஒன்று வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டுன்னு சொன்னால் அங்கே தான் நம்ம பொட்டுக்கு கொடுத்து வச்சுக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுகள் உள்ளுக்கு வரும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுகள் சில நேரம் ஸ்டாப்லாஸ் போடுறதா இருக்கும். ஸ்டாப்லாஸ்னா இப்போ 10% கீழே இறங்கினா இது 90% கேபிட்டலை காப்பாற்றிட்டு வழியில் வந்துடணும். அப்படி இல்லாட்டி 20% இறங்கினா 80% கேபிட்டலை காப்பாற்றிட்டு வழியில் வந்துடணும்னு சொல்லி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போட்டு வைப்பீங்க. ஸோ அப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போடுறதுலே சில போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ யூஸ் பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ணி இப்போ 20% 10% நீங்கள் ஸ்டாப்லாஸ் போடணுன்னு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் 10% இறங்கிட்டு ஒரு 11% இறங்கிட்டு மேலே பவுன்ஸ் ஆகிற மாதிரி சான்சஸ் இருக்கும்னு சொன்னால் சில ட்ரேடிங் போர்ட்ஸ் என்னையும் 10% ஸ்டாப்லாஸ் அடிக்காது. கொஞ்சம் பார்த்து 11% பவுன்ஸ் பேக் ஆகி நிற்கும்னு சொன்னாங்க. நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு ஸ்டாப்லாஸ் அடிக்காமல் நம்மளோட ஃபண்டு லாஸ் பண்ணாமல் காப்பாற்றும். ஓகே, சில ட்ரேடிங் போர்ட். இன்னொரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் டிசிஏ பண்ணுறது. டிசிஏ பண்ணணுன்னா என்ன செய்யும், கீழே வர இன்னும் கொஞ்சம் அதே கிரிப்டோ கரன்சியை வாங்கி நம்மளோட என்ட்ரி ப்ரைஸை குறைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே வந்துட்டுன்னு சொன்னால் இவ்வளோ கீழே வந்துட்டுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வாங்குமே இடத்தை. இப்போ இவடத்தையும் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எவரேஜ் ப்ரைஸ் செம்மையாகியே வரும். ஓகே, ஸோ மார்க்கெட் திரும்ப இந்த ஏரியாவில் இருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்குள்ளேயே உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கும். அடுத்தது நீங்கள் வாங்கின எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி போர்ட்ஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் கீழே வந்தது பிறகு ஓகே, அதை பிறகு அங்கே போனது பிறகு விற்றுக்கலாம். திரும்ப கீழே வந்தது பிறகு இவடத்தை வச்சு ட்ரேட் பண்ணி வாங்கி விற்று இந்த ஏரியாவில் ட்ரேடிங் செய்கிற மாதிரி ட்ரேடிங் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு அசாத்திய நிலைமை, அதாவது என்னென்னா ஒரு பேட் நியூஸ், ஒரு பேட் சுச்சுவேஷன் ஒன்று மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் டம்ப் ஆகக்குள்ளே போடுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். என்னை பொறுத்தவரை மார்க்கெட் அடிக்கடி டம்ப் ஆகிறது எனக்கு பிடிச்ச விஷயம்னா, எனக்கு இல்லை டம்ப் ஆகக்குள்ளே தான் நிறைய காயினை அக்யூமுலேட் பண்ணும் நல்ல லாபமான ப்ரைஸில். மேலே அறிக்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை தான் $10 $20 சும்மா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு பெரிய ஒரு அசெட் ஒன்று பேக்கப்பில் வச்சுட்டு இருக்கும். எப்போ மார்க்கெட் கீழே வருதோ அப்போ தான் அந்த பெரிய பேக்கப்பில் இருக்கிற அசெட் நிறைய வாங்கப்படும். அதாவது லாபத்தில் நம்மளுக்கு நிறைய கிரிப்டோ கரன்சி அக்யூமுலேட் ஆகும். அதுதான் எனக்கு பிடிச்சது. ஆனால் அநேகமான நாட்கள் கீழே இறங்கினா பயப்படுவீங்க. ஆனால் எனக்கு மார்க்கெட் கீழே போனால் தான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய லாபத்தில் கிரிப்டோ அக்யூமுலேட் ஆகி லாபத்தில் வைக்க போகுது. எவ்வளோக்கு கீழே நம்ம லாபத்தில் அக்யூமுலேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் நம்ம லாபம் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் ப்ராப்பரான இப்போ பொட்டுக்கு தேவையான அளவு கேபிட்டல் கொடுக்காம ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யாமல் நீங்கள் மேலே மட்டும் வாங்கி விற்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கேபிட்டல் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படணும் மார்க்கெட் கீழே வரேன். எனக்கு கீழே வந்து வாங்குறதுக்கு பொட்டுக்கிட்ட ஸ்டேபிள் காயின் இருக்காது. அப்போ மேலே நீங்கள் வாங்கின பொசிஷன் எல்லாம் -20, 30, 40, 50, 90 சொல்லி ஃப்ளோட்டிங் லாஸில் அடங்கு. நாளைக்கு மார்க்கெட் அந்த இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு அது பிறகு என்ன செய்யணும், அதுக்கு சில வருடங்கள் உள்ளாகலாம். நீங்கள் பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் புல் மார்க்கெட்டோட டாப்பில் வாங்கிட்டு பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பல வருடங்கள் உள்ளாகலாம். ஸோ அதனால தான் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போங்க. ஈவன் சில நேரம் போட்டுகளில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் அநேகமானாக்கள் அதை செய்கிறதுக்கு விரும்புகிறல்ல. ஓகே, நாங்கள் எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு சும்மா ஹோல்டில் நிறைய யூஎஸ்டிடி வைக்கணும், அது நாங்கள் என்ன போகிறோம்னு சொன்னால் அப்படி செய்கிறல்ல. நாங்கள் எங்களுக்கு புல் மார்க்கெட் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய கோயினை சின்ன அமௌண்ட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். நாளை பிஏ மார்க்கெட் வரக்குள்ளே எங்களுக்கு தெரியும்.
அப்படின்னு அறப்படிச்சு போட்டு நாளைக்கு பிஎம் மார்க்கெட் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு வரலையே, நாளை வேல்ஸ் பிடிச்சி அவனுக்கு தேவைன்னா மணிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஐயோ ஒன்று இல்லையா, அப்புறம் தலையில் அடிச்சு ஒன்று வேலையும் நடக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ அதனால் தேவையில்ல வேலை செய்யாமல் நீங்கள் ப்ராப்பராக பொட்ஸுகளுக்கு சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொன்னால், பொட்டுக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மெனுவில் மெனுப்புலேட் பண்ண முடியுங்கன்னா தாராளமாக பொட்டுகள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் மெனுவலாக போய் ட்ரேட் எடுக்கிறத விட பொட்டில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, 24/7 நம்மளுக்கு ட்ரேட் பண்ணிட்டு சும்மா தேவையில்லாமல் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு அவர் கணக்கில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, பொட்டே எல்லா வேலையும் செய்யும். ஸோ அதனால் பொட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கம்பேர்ட் டு டிஸ்அட்வான்டேஜ். அதுலேயும் நீங்கள் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே செய்யாமல் சும்மா பொட்டை கொண்டு கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படுறதுல நியாயம் ஒன்று இருக்குது. உங்களோட ஃபண்டுகள் லொக் ஆகுறது சான்ஸ் லொக்குன்னா ஃப்ளோட்டிங் லிஸ்ட்டில் மாட்டுவீங்க. அது பிறகு கொஞ்சம் காலம் பார்ப்பீங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பார்த்துட்டு அது பிறகு இது பிறகு இந்த பொட் சரி வர மாட்டேங்க, அது பிறகு எல்லாத்தையும் நட்டத்தில் விற்று வெளியில் வந்து விட்டு இந்த பொட் கடுக்குப்பை பொட்டு ஒன்று நாங்கள் கனெக்ட் பண்ணேன். நான் மனிதன் நன்றி ஏற்ற வந்தேனே, அடுத்த ஆக்களில் பழி போடுறது தான் அவனுக்கு விருப்பம், சண்டை பிள்ளையை ஒத்துக்கொள்றது விருப்பம் இல்லை. அப்போ பொட் திரும்ப கேட்காது, என்னடா என்னை பற்றி தேவையில்லாத வைக்கிட்டு பொட் கேட்க மாட்டேங்க. அதனால் அந்த பொட்டோன்னு கனெக்ட் பண்ணின்னு ஏங்குற போட்டு அது கட்டு மோசம். இந்த ஃபண்டெல்லாம் லாஸ்ட் ஆகி போட்டு ஃபண்ட் லாஸ் பண்ண பொட்டு இல்லை நீங்கள் தான். ஓகே, ஸோ நன்றி ஏற்ற சனத்தை காட்டுறாங்க. ஓகே, இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைக்கிங்க, உங்களோட பொட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கீங்களா இல்லாட்டி இது மாதிரியான கட்டி தெரிஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ ட்ரேடிங் போட்டு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.